அப்பாவி சுயம்புக்கு நடந்த அராஜக கொடுமை. சமுத்திரம் எழுதிய வாடாமல்லி. திருநங்கைகளின் சொல்லப்படாத கதை. வாசிப்பவர் ரே. விஜயலட்சுமி. அத்தியாயம் 11. அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் அகில உலகின் ஒட்டுமொத்தமான தலைவிதியை நிர்ணயிக்கப் போவது மாதிரியான வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருந்தது. விருந்தினர் மாளிகையில் ஒரு விஐபி அறையில் ஒரு வாக்குப்பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. சிலர் எடுத்து கொடுக்க, பலர் மடித்து மடித்து போட்டு கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு பேப்பரிலும் 15 மாணவ வேட்பாளர்கள். இவர்களில் 2 பெண்கள். அந்த விருந்தினர் விடுதிக்கு வெளியே ஆட்டோக்களும் டாக்ஸிகளும் தூள் பரப்பின. ஒவ்வொன்றிலும் 7-8 மாணவ வாக்காளர்கள். சில மோட்டார் பைக்குகளும் ஸ்கூட்டர்களும் வாக்காளர்களை இறக்கிவிட்டு அவர்கள் வாக்குச்சாவடிகள் போனதும் கொடுத்த வாக்கை அங்கேயே மறப்பது போல் மாயமாய் மறைந்தன. சைக்கிள்களில் ஏறச் சொன்னால் எல்லோருக்குமே தயக்கம். கொண்டு வந்துவிட்ட வாகனங்கள் மீண்டும் வரும் என்று வாக்களித்தவர்கள் காத்திருந்த நேரத்தில் தங்களது அறைகளுக்கு 3 தடவை போய்விட்டு வந்திருக்கலாம். ஒரு வகையில் இது வரலாறு காணாத தேர்தல்தான். பொறியியல் கல்லூரி யூனியன் தேர்தலில் முதலாண்டு மூர்த்தியும் 4வது ஆண்டு செல்லமுத்துவும் செயலாளருக்கு போட்டியிடுகிறார்கள். பொன்முகன் தலைவர் பதவிக்கும், அவன் படிக்கும் இறுதி வகுப்பிலேயே படிக்கும் ஏகாம்பரம் அதே பதவிக்கும் போட்டியிடுகிறார்கள். இது தவிர இன்னும் சில ஜாயிண்ட் உதவி செயலாளர்கள், பொருளாளர்கள் பதவிகளுக்கும் பல போட்டிகள். ராகிங் செய்யப்பட்ட அனைத்து மாணவ மாணவிகளும் ஒன்று சேர்ந்து மூர்த்திக்கும் செல்லமுத்துவுக்கும் வாக்களிக்கிறார்கள் என்ற நிலைமை. செல்லமுத்து ஃபைனல் ஆண்டு என்றாலும் ஃபைனான பையன். ராகிங் செய்தவர்களை தடுத்தவன். ஆகையால் அது ஒன்றே அவனுக்கு மூலபலமாக இருந்தது. பொன்முகனுக்கு முழு பயம் பிடித்தது. எங்கு பார்த்தாலும் போஸ்டர் மையங்கள், மாயங்கள். அத்தனையிலும் பொன்முகத்தின் திருமுகம் பெரிதாகவும் அவனது செட்டின் படங்கள் சிறிதாகவும் இருந்தன. ஏகாம்பரம் கோஷ்டியும் சூரொட்டிகள் அடித்திருந்தார்கள். சில மின்சார கம்பங்களிலும் விளையாட்டு மைதானங்களிலும் தூக்கு போடப்பட்டவை போல் தொங்கின. இன்னும் சில போஸ்டர்கள் எந்த சம்பந்தமும் இல்லாத பஸ் நிலையத்திலும் பெண்கள் பால்டெக்னிக்கிலும் ஒட்டப்பட்டிருந்தன. போஸ்டர்கள் என்றால் சாதாரண போஸ்டர்கள் அல்ல, மல்டி கலர். புரட்சித் தலைவரின் ஆசி பெற்ற இவருக்கு வாக்களியுங்கள் என்று பெரிய வேண்டுகோள். அவரது காலடியில் வேட்பாளர் தமிழின தலைவரின் ஆதரவு பெற்ற அவருக்கு வாக்களியுங்கள் என்று ஒரு வாசகம். கலைஞரின் கண்களிலிருந்து தோன்றும் ஒளிக்கற்றைகளை சம்பந்தப்பட்ட மாணவ வேட்பாளன் முகமெங்கும் தாங்கிக் கொள்வது போன்ற போஸ். இது போதாதென்று பலர் பேட்சை வீரப்ப கவுண்டர்களாகவும் போட்டிக்கு நின்றார்கள். இவர்கள் போஸ்டர்கள் போடவில்லை என்றாலும் கிலோ கணக்கில் துண்டு பிரசுரம் அச்சடித்திருந்தார்கள். பொதுவாக மாணவர்கள் கட்சி வாரியாக அணிபிரிந்திருந்தார்கள். திமுக, அதிமுக மாணவர்கள் யாருக்கு வாக்களிப்பது என்று தீர்மானித்து விட்டார்களாம். ஒப்புக்கு கதர் கைக்கூட்டை வைத்திருந்த மாணவர்கள்தான் டில்லிக்கு ட்ரங்கால் போட்டிருக்கிறார்களாம். அநேகமாக வாக்குப்பதிவு முடிந்த 1 மணி நேரத்திற்கு பிறகு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஆணை வந்துவிடுமாம். அத்தனை போஸ்டர்களிலும் பல்வேறு வாக்குறுதிகள். இட்லியின் 3 கூட்டப்போவதாய் கொள்கை முழக்கம். 1000 உண்டிங்கு ஜாதி, ஆயினும் போலீஸ் வர என்ன நீதி என்ற கவித்துவ வரிகள். தனி ஒருவனுக்கு பாஸ் இல்லை என்றால் கல்லூரியை எரித்திடுவோம் என்ற அர்த்தத்திலான வீர கோஷங்கள். பாட நேரத்தை பாதி நேரமாய் குறைக்கப் போவதாய் ஒரு சூளுரை. வகுப்பிற்கு இத்தனை நாட்களுக்கு வந்தால்தான் பரீட்சை எழுத முடியும் என்ற கண்மூடி பழக்கத்தை மண்மூடச் செய்ய போவதாக வாக்குறுதி. இன்னும் ஒன்றில் விலைவாசியை குறைக்கப் போவதாகவும் ஒரு சபதம். இந்தியா முழுமைக்குமா, தமிழகத்தில் மட்டுமா என்பது புரியவில்லை. சம்பந்தப்பட்டவர்களிடம் விளக்கம் கேட்டால் அந்த கல்லூரி இருக்கும் ஊருக்கு கும்பல் கும்பலாய் சென்று விலைவாசியை குறைத்து அந்த புரட்சி இந்தியா முழுதும் காட்டு தீ போல் பற்றும் என்று மூக்கு வழியான விளக்கங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக தாய்மொழி கல்வி என்ற போர்வையில் தமிழை திணிக்க அனுமதியோம் என்று சூளுரை. மாணவிகளும் சளைக்கவில்லை. மாணவர்களின் தோளுக்கு தோளாய் இயங்கினார்கள். சில சீனியர் மாணவிகள் ஜூனியர் மாணவிகளை மொப்பட்டுகளில் வலுக்கட்டாயமாக ஏற்றினார்கள். இன்னும் சிலர் வாக்காளர் பெண்களை சைக்கிள் கேரியரில் உட்கார வைத்து கொண்டு
அந்த வெயிட்டை சீட்டிலிருந்து ஓட்டிக்கொண்டு போக முடியாது என்பதால் வெறுமனே உருட்டி கொண்டு போனார்கள். பதவி என்றால் சும்மாவா? ஆங்காங்கே கும்பல் கும்பலாய் மாணவர் கூட்டம். பேராசிரியர்கள் ஒதுங்கி நின்றும் உதவி பேராசிரியர்கள் ஒதுக்கப்பட்டும் அந்த தேர்தல் திருவிழாவை ரசித்து கொண்டிருந்தார்கள். வாழ்நாளில் ஒரு தடவை கூட வாக்களிப்பதில்லை என்று கங்கணம் கட்டிய ஒரு சில தாடிக்கார அறிவு ஜீவிகள் அங்கே நடப்பதற்கும் தங்களுக்கும் சம்பந்தமில்லை என்பது போல் ஆங்கில இதழ்களை புரட்டி கொண்டிருந்தார்கள். வாக்குப்பதிவு அமைதியாக நடப்பதற்கு உறுதி செய்ய காவலுக்கு போட்ட போலீஸ்காரர்களும் அங்குமிங்குமாய் பராக்கு பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கல்லூரிக்கு வெளியே 2 கட்சிக்காரர்கள் கத்தியும் கம்புமாக சோடாவும் பாட்டிலுமாக ஆயத்த நிலையில் நின்றார்கள். ஒரு மாணவ பட்டாளம் இசை கருவிகளோடு பாடிக்கொண்டு விடுதிகளில் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் மாணவ மாணவியருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியது. ஒருத்தனிடம் உடுக்கு, ஒருத்தியிடம் கஞ்சிராக்கட்டை, இன்னொருத்தன் ஜால்ரா. ஜான்சி, கண்ணகி, இளவரசி போன்ற பெண் விடுதிகளில் வாங்கம்மா ஓட்டு போட என்று ஒரு பையன் முதல் தடவையாக மரியாதையோடு பாடிய போது சில பெண்கள் மாடி முனைக்கு வந்து, நாங்கள் என்ன கிழவிங்களா? அம்மாவா அம்மா, இந்த லட்சணத்தில் உங்களுக்கு ஓட்டு வேட போடணுமாக்கோ என்று கேட்டுவிட்டு உள்ளே போய்விட்டார்கள். இந்த கேளிக்கைக்கு மறுபக்கம் ஒரு தரப்பு மாணவர்கள் ஒரு லெதர் ஃபைல் கவரை ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார்கள். குறைந்தது 30 ரூபாய் வெறும் ஃபைல் கவர். அசல் காகிதம் போன்று நிறம். உள்ளே வெல்வெட் துணி வியாபிக்க அதன் இரு பக்கமும் 2 ரெக்ஸின் கவர்கள். இரண்டிலும் ஒரு பேனா, ஒரு குறிப்பு புத்தகம், தலைவனின் படம். இதேபோல் இன்னொரு தரப்பு ஓசைப்படாமல் ஒவ்வொருவருக்கும் ஒரு கவர் கொடுத்தது. அதுக்குள்ளும் பணத்தோடு சேர்ந்து இன்னொரு தலைவனின் படம். பெரும்பாலான மாணவர்கள் ஒன்றை வாங்கி அறைக்குள் போய் வைத்துவிட்டு வந்து அடுத்த தரப்பிலிருந்து அதையும் வாங்கி கொண்டார்கள். தலைவன்களின் படத்தை கிழித்து போட மறக்கவில்லை. இந்த அமர்க்களத்தில் சுயம்பு லுங்கியை கட்டிக்கொண்டே அங்குமிங்குமாய் அலைந்தான். அவன் கண்கள் டேவிட்டை தேடிக்கொண்டிருந்தன. கண்களை கால்கள் பின்பற்றின. அன்றிரவு கைகால் வெட்டிய பிறகு அவன் மாத்திரைகளை வீசி எறிந்து விட்டான். இன்றும் வழக்கம் போல் அவனுள் ஒரு கலக்கம், ஒரு ஆசை நிராசையானது போன்ற விரக்தி. மூர்த்தியும் முத்துவும் தேர்தல் கலைபரத்தில் அவனை கண்டுகொள்ளவில்லை. தனித்து விடப்பட்ட சுயம்பு கேட்பாரும் மெய்ப்பாரும் இல்லாமல் மருத்துவ மாணவர் விடுதி பக்கம் போனான். டேவிட்டிடம் தனது ஆசைகளையும் நிராசைகளையும் கொட்டி தீர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல். ஆனால் அவன் போன இடத்திலோ யாரும் இல்லை. எல்லோரும் வேடிக்கை பார்க்க போய்விட்டார்கள். டேவிடும் ஒரு சிறிய குழுவும் தேர்தலில் வன்முறை ஏற்பட்டால் முதலுதவி செய்வதற்கு ஏதோ டிஞ்சரும் பஞ்சும் வாங்க போய்விட்டதாக சுயம்பு விசாரித்த போது ஒருத்தன் சொன்னான். உண்மையோ பொய்யோ கிண்டலோ, சுயம்பு அங்கும் இங்குமாய் வெருண்டு நடந்தான். டேவிட்டை பார்க்க முடியாமல் போனது அவன் கால்களை திருக்கிவிட்டது, நரம்புகளை முடுக்கிவிட்டது. அங்கும் இங்குமாய் 15 கிலோமீட்டர் தூரத்தை 1 கிலோமீட்டர் பகுதிக்குள்ளேயே சுற்றிவிட்டான். ஒரு விடுதி வழியே தன் பாட்டுக்கு நடந்தான். அப்போது ஸ்கூட்டரில் கருப்பு கண்ணாடி போட்ட ஒருத்தி 2 கால்களையும் 2 பக்கமும் பரப்பி தரையில் ஊன்றிக்கொண்டு வாக்களிக்காதவர்கள் வரலாம் வரலாம் என்று ஏலக்காரி போல் 3 தடவை கத்தினாள். கருப்பு கண்ணாடி போட்டு பெண் ரவுடி போல் தோன்றிய அவளை பார்த்துவிட்டு பல மாணவிகள் தத்தம் அறைகளையே சுய சிறைகளாக மாற்றிக்கொண்டார்கள். சுயம்பு யோசித்தான். அவனும் ஓட்டு போடணுமே, மூர்த்தியை ஜெயிக்க வைக்கணுமே. எப்பாடி என்னம்மா கால் வலிக்குது, அவர் இதுக்கு மேலே தேடி நடக்க முடியாதுமா. சுயம்பு அந்த ஸ்கூட்டர்காரியிடம் நேரடியாக போனான். அவள் வேறு எங்கேயோ பார்த்து கொண்டிருந்த போது இவன் அந்த ஸ்கூட்டரின் பின்னிருக்கையில் பட்டும் படாமலும் உட்கார்ந்தபடியே அவளிடம் கெஞ்சி கேட்டான். நானும் ஓட்டு போடணும், வாக்குச்சாவடியில் என்னை இறக்கிடுறியாக்கா? அவளுக்கு அவன் அப்படி நெருக்கி அடித்து அமர்ந்ததில் பாதி கோபம், அக்கா என்று அழைத்ததில் மீதி கோபம். கிண்டல் செய்கிறான், கலாட்டா பண்ண வந்திருக்கிறான், இவனை விடப்படாது, என்னை யார்னு நினச்சிக்கிட்டான்? அவள் குய்யோ முறையோ என்று கூப்பாடு போடவில்லை. நிதானமாக இறங்கினாள். ஸ்கூட்டருக்கு ஸ்டாண்ட் போட்டாள். வலதுகால் செருப்பை கலற்றினாள். அவன் தலையிலும் முகத்திலும் மாறி மாறி அடித்தாள். விடுதி பெண்களுக்கு இதில் பொறுக்கவில்லை.
கீழே ஓடி வந்தார்கள். இதற்குள் சுயம்பு எந்த சுரணையும் இல்லாமல், எதுக்காக அக்கா அடிக்க? அப்படி என்னத்தனை பெருசாக கேட்டுட்டேன்? காலு வலிக்கேன்னு தானே கேட்டேன் என்று கண்கலங்க கேட்டுக்கொண்டிருந்தான். இதற்குள் கும்பல் கூடிவிட்டது. வாக்களிக்க போனவர்கள் அதுதான் சாக்கு என்று திரும்பிவிட்டார்கள். பொன்முகனும் ரதகஜ துரக பதாதிகளோடு அங்கே வந்தான். சுயம்புவை உற்று பார்த்தான். இவன் மூர்த்தியின் ஆள். லூசு பயல் என்றாலும் அன்றைக்கு அவமானம் படும்படி பேசியவன். விடப்படாது. எல்லா பயல்களும் நமக்கு ஓட்டு போடும்படியாக செய்திடணும். இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. நிறைய ஓட்டு கிடைக்கும். பொன்முகன் புத்திசாலி. சுயம்புவை அடித்தால் தாய்க்குலம் அவன் பக்கம் போய்விடும் என்று தெரிந்து வைத்தவன். இன்னும் இந்த குலம் பெருமளவில் வாக்களிக்க போகாமல் வம்பளந்து கொண்டிருப்பது அவனுக்கு தெரியும். ஆகையால் சுயம்புவின் தோளில் ஒரு கையை போட்டுக்கொண்டே நிதானமாக கேட்டான். ஏண்டா, நீ முளைச்சி 3 இலை விடலை, மீசை கூட முளைக்கலை. அப்படி இருந்தும் இப்படி நடந்துக்கிற? லேடிஸ்னால் உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா? அவ்வளோ கேவலமாக போச்சு இல்லையா? இதை நான் அமெரிக்கான்னு நினச்சியா? கண்ணகி பிறந்த நாடுடா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்கள இப்படி இம்சிப்பேன். எனக்கு தெரியும்டா. சீனியர் மாணவிகள் மூர்த்திக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு நீ வேணும்னே இங்கே வந்து கலாட்டா செய்கிற. என்னடா நினச்சிக்கிட்ட? சுயம்பு எதுவும் நினைக்காமல் சும்மா நின்றபோது முத்துவும் மூர்த்தியும் அங்கே ஓடி வந்தார்கள். மூர்த்தி பொன்முகத்தின் மோவாயை பிடித்து கொஞ்சியபடியே, இவன் லூசுனே, உங்களுக்கே தெரியும், விகப்பம் இல்லாமல் நடந்திருப்பான். நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறேனே. டே சுயம்பு, அறிவு கட்டோனே, அவங்ககிட்ட மன்னிப்பு கேள்டா என்று கத்தினான். சுயம்புவும் அவளிடம் மன்னிப்பு கேட்பதற்காக முகத்தை குழைத்தான். அவளும் அதை ஏற்றுக்கொள்ளப் போகிறவள் போல கையில் இருந்த ஒற்றை சிலம்பை கீழே போட்டாள். தாய்க்குலம் ஏற்கனவே பேர் வாங்கிய சுயம்புவை கருணையோடு பார்த்தது. அந்த கருணை மூர்த்திக்கு ஆதரவாக கைகளில் வந்துவிடக்கூடாதே என்று எச்சரிக்கையான பொன்முகன் ஒரு புகார் பட்டியலையே அடுக்கினான். இந்த மாதிரி வேற எங்கேயோ லேடிஸ் கிட்ட கலாட்டா பண்ண நீ போயிருக்கிற. உன் பேட்ச் பசங்க என்னடானா, நாங்கள் சீனியங்க ஒன்றை கடத்தினதா புகார் கொடுத்துருக்கான். நீ என்னடானா அன்னைக்கு அந்த எம்பிபிஎஸ் பொண்ணை மொலாஸ் செய்ய போனேன். இன்றைக்கி என்னடானா இந்த பிரமிளா கிட்ட வம்பு செய்கிற. இதில் நீ மட்டும் சம்மந்தப்படலடா. சீனியர்களுக்கு எதிராக ஒரு பெரிய திட்டமிட்ட சதியே இருக்குது. பொன்முகன் தனது பக்கத்தில் இருந்த மாணவர்களை கண்ணடித்தான். உடனே எல்லோரும் கூச்சலிட்டனர். மூர்த்தியால் இப்போது செய்வதற்கு ஏதுமில்லை. அந்த வளாகமே அலறியது. வெளியே நின்ற அரசியல்வாதிகள் பாதி தூரம் வந்துவிட்டார்கள். இதற்குள் போலீசார் உஷாரானார்கள். ஒரு பகுதியினர் அரசியல்வாதிகளை கெஞ்சிக் கொண்டிருந்த போது இன்னொரு பகுதியினர் அந்த அடாவடி இடத்திற்கு போனார்கள். போலீஸ் இன்ஸ்பெக்டர் மைக்கில் எதையோ பேசிவிட்டு அங்கே தனித்து வந்தார். நீங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன நடந்ததுன்னு அமைதியாக சொல்லுங்கள். பிரமிளா சொல்வதற்கு முன்பே பொன்முகன் பொறிந்து தள்ளினான். நாங்கள் சீனியருங்க சார். சீனியர்கள் முகத்தில் கறி பூசணுன்னே கொம்பு முளைக்காத பசங்கள்லாம் திட்டமிட்டு இந்த சுயம்புவை, எங்களுக்கே சீனியரான இவங்களை, இந்த பிரமிளாவை மொலாஸ் செய்ய அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஏடா குணம், லேடிஸ்கிட்ட தம்பு தவறுவாக நடக்கிறவன். என்னப்பா பொல்லாத தப்பு? அசல் லூசன். ஓட்டு போட ஸ்கூட்டரில் ஏறிக்கிட்டுமான்னு கேட்டிருக்கான். இதை போய் ஒரு பெரிய விஷயமா? இது பெரிய விஷயம் இல்லையா? இன்றைக்கி ஸ்கூட்டரில் ஏறுறேன்னு கேட்டான், நாளைக்கு ரேப் பண்ணுறேன்பா. இது என்ன காலேஜா இல்லை அப்பா விட்டு அந்தப்புறமா? என்னையா பேச வந்துட்ட? இன்ஸ்பெக்டர் ரேப் என்ற வார்த்தையை கேட்டவுடன் பயந்து விட்டார். கெஞ்சலோடு பேசினார். இன்றைக்கி அடிச்சுக்குவீங்க, நாளைக்கு கூடிக்குவீங்க. வாங்க, ரிஜிஸ்டர்கிட்டே போவோம், அவரே விசாரிக்கட்டும். அன்லாஃபுல் அசம்பிளி கூடாது. மாணவர் தலைவர்களும் மேடமும் இந்த லுங்கி பையனும் வந்தால் போதும். இன்ஸ்பெக்டர் மிடுக்காக நடந்தார். எல்லோரும் தங்களை தலைவர்களாய் அனுமானித்து அவர் பின்னால் போனார்கள். பிரமிளா தயங்கினாள். பொன்முகன் உருட்டிய உருட்டலில் லேசாய் சுணங்கினாள். உடனே நல்லா மாட்டிக்கட்டும் என்று நினைப்பது போல் 4-5 பெண்கள் அவள் முதுகை பிடித்து தள்ளிவிட்டார்கள். ஆனாலும் கூட்டத்தில் பாதிக்கால் வலித்து இடையில் நின்றது. மூர்த்தியும் முத்துவும் கூடவே போனார்கள். சுயம்புவிற்கு எதையோ சொல்லி கொடுத்து கொண்டு போனார்கள். ரிஜிஸ்ட்ரார் என்ற பதிவாளர் இன்ஸ்பெக்டருடன் வந்த மாணவ மாணவிகளை எழுந்து நின்று வரவேற்றார். ஏற்கனவே நடந்த விவரங்களை பியூன் ஒற்றர்கள் மூலம் தெரிந்து வைத்திருந்த அவர் எதுவும் தெரியாதது போல், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ என்று வினவிவிட்டு சோஃபா செட்டை கை காட்டினார். அவரும் உட்கார்ந்தார்.
பொன்முகன் தான் பேசுவது அங்கே மட்டுமல்ல, வாக்குப்பதிவுக்கு செல்கிறவர்களுக்கும் கேட்க வேண்டும் என்பது போல கத்தினான். சார், இவன் லேசுப்பட்டவே இல்லை சார். இந்த பிரமிளாவை மேலே செய்ய முயற்சி செய்திருக்கான் சார். நல்ல வேலை நாங்கள் போய் இவங்களை காப்பாற்றினோம் சார். இவங்க அப்பா மெட்ராஸில் செக்ரட்டரியேட்டில் கல்வி இலாக்காவில் டெப்டி செக்ரட்டரி சார். இப்போது பதிவாளர் பிரமிளாவை சிறிது பயத்தோடு பார்த்தார். அப்படி பயம் ஏற ஏற சுயம்புவை பயமுறுத்துவது போல பார்த்தார். பொன்முகன் டீப்பாயை தட்டி தட்டி பேசினான். இன்றைக்கி மொலாஸ் செய்தான், நாளைக்கு ரேப் செய்வான். உங்கள் டாக்டர் கூட இங்கே தான் சார் படிக்காங்க. பதிவாளருக்கு சுருக்கென்றது. சீக்கிரம் முடிக்கணும், இல்லாட்டி இந்த பொன்முகன் அம்மா பாட்டி எல்லோரையும் எழுப்பான். யாரும் சம்பந்தம் இல்லாத விஷயம் பேசப்படாது. மை டியர் யங் மேன், எதுக்காக அப்பா அப்படி நடந்துக்கிட்ட? படிக்க வந்தியா இல்லை பிடிக்க வந்தியா? சுயம்பு பதிவாளரையே பார்த்தான். என்னத்தை சொல்வது, எப்படி சொல்வது? டேவிட், டேவிட், நீங்கள் எங்கே போயிட்டீங்க டேவிட்? நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். உடனே வாங்க டேவிட். மை யங் மேன், விவகாரம் போலீஸ் கேஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவாது நீயே இந்த இன்னசென்ட் சைல்டை மொலா செய்தேன்னு சொல்கிறியாப்பா? குட்டையும் தட்டையுமான பதிவாளரை பார்த்து சுயம்பு அழுதான். மூர்த்தியும் முத்துவும் அவனை உலுக்கினார்கள், வாயை மூடினார்கள். இன்ஸ்பெக்டருக்கும் பதிவாளருக்கும் பரிவுணர்வு ஏற்படுவதை யூகித்து கொண்ட பொன்முகன் மேடை பேச்சாளியானான். சும்மா நடிக்கேன் சார். போன வாரம் ஒரு மெடிக்கல் கிட்ட முறைகேடாக நடந்தேன் சார். இவனால் ஒரு பெரிய சண்டையே வர இருந்தது சார். இவனால் எங்கள் பொறியியல் மாணவர் சமுதாயத்துக்கே அவமானம் சார். அப்படியா மை யங் மேன்? சுயம்பு அரிச்சந்திரன் மாதிரி தலையாட்டினான். இதற்கு மேல் மூர்த்தியால் பொறுக்க முடியவில்லை. முத்து வேறு அவன் முதுகை கிள்ளிவிட்டான். சார், சார், இவன் மனநிலை சரியில்லாதவன் சார். போன வாரம் சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட கூட கூட்டிகிட்டு போனோம் சார். மனசு சுத்தமானவன் சார். புத்திசாலியான போக்கிரியை விட சுத்தமான முட்டாள் அபாயமானவன்னு உனக்கு தெரியுமா யங் மேன்? நீ இதில் தலையிடாத. மை டியர் சைல்டு, உன் பேர் என்னம்மா? என்ன நடந்ததுமா? பிரமிளா அழுதாள். அவள் அடித்த இடத்திலேயே சில பெண்கள் சுயம்பு மனநோயாளி என்று அவள் காதை கடித்தார்கள். அப்படிப்பட்ட ஒருவனை இப்படி செய்து விட்டோமே என்று மனவாதையில் அழுதாள். விட்டுடுங்க சார் என்று கூட சொல்ல போனாள். ஆனால் இப்போது கடைசியாக அவர் சேர்ந்திருக்கும் முகத்தை பார்த்தாள். அந்த முகம் இறுகி கிடந்தது. அவளால் அழத்தான் முடிந்தது, பேச முடியவில்லை. இந்த அழுகையே பதிவாளரும் இன்ஸ்பெக்டரும் சுயம்புவுக்கு எதிரான ஒரு சாட்சியமாக எடுத்துக்கொண்டார்கள். பொன்முகன் அவளுக்கு பேசினான். ஒருவர் செயல்பட்டாதான் மதிப்பீடு செய்யப்படுகிறார். நோக்கங்களால் அல்ல, ஆக்ஷன் நாட் இன்டென்ஷன். நாளைக்கே இவன் ஒரு பொண்ணை ரேப் செய்யலாம். தட்டு கேட்குற என்ன மாதிரி ஆட்களை கொலை கூட செய்யலாம். மனநிலை சரியில்லைன்னு அப்போ சொல்ல முடியுமா? அதோட பிரமிளா லோக்கல் கேர்ள். அவங்க கம்யூனிட்டி இந்த டவுனில் அதிகம். நாளைக்கே கதவெடுப்பு செய்தால் நம்ம காலேஜுக்கு கெட்ட பேர் இல்லையா? ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துகிறவனுக்கு பதிவாளரான நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க? இன்ஸ்பெக்டர் நிமிர்ந்தார். தான் ஏன் தீர்மானிக்கக்கூடாது என்பது போல. அதோடு கதவடைப்பு நடந்தால் முதல் சஸ்பெண்ட் அவர்தான். பதிவாளரிடம் நாசுக்காக பேச போனவர் திடுக்கிட்டு எழுந்தார். ஒரு சல்யூட் அடித்தார். அதை ஏற்றுக்கொண்ட உள்ளே வந்த டிஎஸ்பி ரிஜிஸ்ட்ராரை பார்த்து வணக்கம் போடாமலே தனது வருகையின் நோக்கத்தை குறிப்பிட்டார். இந்த பெண் தான் மொலாஸ்டான பொண்ணு இல்லையா? இவங்களை மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். இப்போது முத்து குமரினான். இது லாக்கப் இல்லை சார், காலேஜ். நீ யாரா கொம்பேன்? யார்கிட்ட பேசுகிறோன்னு நினச்சி பேசு. இன்ஸ்பெக்டர், இவனுக்கு ஒரு டோசியர் போடு. எஸ் சார், இமீடியட்லி சார். முத்துவின் வாயை மூர்த்தி மூடிக்கொண்டான். சுயம்பு எதுவுமே நடக்காதது போல் அப்படியே நின்றான். பிரமிளா தனக்காக அழுதாள், சுயம்புவிற்காக அழுதாள். ஒரு முரட்டு பயலை, ஒரு தந்திரக்காரனை முன்பின் யோசிக்காமல் அவனே கதியென்று ஆகிவிட்டோமே என்று முப்பெரும் அழுகையாய் அழுதாள். அந்த அழுகையால் கோபப்பட்ட டிஎஸ்பி சுயம்புவை முறைத்தார். விவகாரத்தை கைவிட விரும்பிய பதிவாளர் இப்போது அது கையை விட்டே போகும் நிலைக்கு வந்ததை உணர்ந்து ஒரு தற்காலிக தீர்ப்பு வழங்கினார். சுயம்பு இஸ் சஸ்பெண்டட் ரைட் நவ். நைட்டில் வைஸ் சான்சலர் கன்சல்ட் செய்து மேற்கொண்டு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுப்போம். பொன்முகன் ஏற்கனவே கட்சி மூலம் பரிச்சயப்பட்ட டிஎஸ்பியிடம் கிசுகிசுத்து விட்டு முழங்கினான். இவனை போலீஸில் ஒப்படைங்க சார். இவனுக்கு பின்னால் ஒரு பெரிய கிரிமினல் கேங்கே இருக்குது. போலீஸால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும்.
நீ நினைக்கிறத விட பலமான ஆக்ஷன் கூட நிர்வாகம் எடுக்கலாம். நத்திங் இஸ் ரூல்ட் அவுட். பிசி வரட்டும். இந்தாப்பா மை டியர் யங்மேன் சுயம்பு, நீ இனிமே வகுப்புக்கு போகப்படாது. பதிவாளர் தீர்ப்பளித்துவிட்டு அது அப்போதைக்கு முடிந்த விவகாரம் போல் எழுந்தார். அப்போது எஸ்பி உள்ளே வந்தார். அத்தியாயம் 11 நிறைவுற்றது.